ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன் நான். அதுக்கு ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு நல்ல 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை நைட்டே ஊற வச்சுருங்க, இல்லைனா ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைங்க போதும். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கசகசா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு வெந்நீர் ஊற்றி வச்சுருங்க ஒரு ஓரமாக. இதில் என்னென்ன காய்கறி போடலான்னு பார்த்தா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி மீடியமான சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காவை எப்பவுமே அந்த பின்னாடி பக்கம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த குருமா வச்சிங்கன்னா குருமாவோட கலர் மாறவே மாறாது, நல்லா அட்டகாசமாக வெள்ளை கலர்லேயே இருக்கும். மசாலா தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அது அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச தாளிப்புக்கு மசாலா, பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிங்க. எண்ணெய் ரொம்ப மிதமான தீயில் வைங்க. அந்த மசாலா ஐட்டம் கொஞ்சம் கூட தீயக்கூடாது, கருகிடக்கூடாது. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்தலாம், நான் இங்கே பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதம்லாம் வரக்கூடாது, சும்மா ஒரு அரை வேக்காடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த காய் வேணாலும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை முப்படில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ, என்ன பருப்பு வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். புளிப்பான காய் மட்டும் போட தேவையில்ல. கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கோல்னு எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை குருமாவுக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கோங்க. அதை பச்சை வாசம் போக இருந்தால் அந்த குருமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது அந்த காய் முழுகி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அது நல்லா வேகணும். அது நல்லா அந்த என்ன சொல்கிறது, பச்சை வாசனை போக ஒரு அரை வேக்காடு நல்லா வேக வைங்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கசகசா, முந்திரி பருப்பு, அதை முதல்ல போட்டுக்கோங்க. தேங்காவை தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா. இட்லி, இடியாப்பம், அதே மாதிரி தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் கூட செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் கட்டியாக வச்சிட்டிங்கன்னா பரோட்டாக்கு நல்லா அட்டகாசமான ஒரு குருமாங்க இந்த குருமா. அவ்வளோதான், அரை வேக்காடு காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பும் தக்காளியும் போட்டுக்கணும். எதுக்கு தக்காளி வதக்காமல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியோட கலர் இறங்கிடும் முதல்ல போட்டிங்கன்னா. காய் வேகும் போது குருமா வெள்ளை கலரில் இருக்காது. அதே மாதிரி தக்காளியை வதக்கணும்னு அவசியம் இல்லை, வெந்தாலே போதும். இப்போ நல்லா மையாக அரைச்சாச்சுங்க. இதுக்கு திரியாக அரைக்கக்கூடாது, நல்லா மையாக அரைச்சி ஊற்றிங்கன்னா தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் நல்லா அரைப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி திட்டமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு, ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு திக்காயிடும். பாருங்கள், தண்ணியாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு திக்காயிடும். அதே மாதிரி இந்த குழம்பை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. நுரக்கட்டி ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், அந்த மாதிரி நீங்கள் நிறுத்திடணும். இந்த பக்கம் இட்லி, இந்த குருமா இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆப்பத்துக்குன்னே இந்த குருமா எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு நாங்கள் செய்வோம். தேங்காய் பால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட 2 ஆப்பம் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் மணத்தோடு இருக்கும். அந்த ஃப்ளேவர், தேங்காய் ஃப்ளேவர் போகவே போகாது, நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், திக்காக இருக்குது. குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போது புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இந்த குழம்பு குறிப்பு முக்கியமாக ரொம்ப கொதிக்கக்கூடாது. இட்லி வெந்துடுச்சு.
இப்போ சுட சுட இட்லி, தேங்காய் பால் குருமா, அதாவது வெள்ளை குருமா. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு தடவை இதே குருமா செய்யுங்க சொல்லுவாங்க வீட்டில். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.